ஜெய் பராசக்தி மாய் ஜெய். அனைவர்களாலே இந்த இணைய வழி சற்சங்கத்திலே உங்களை எல்லோரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அம்மா பிரார்த்தனை பாடல் பாடுறீங்களா? பாடுறேன். நின்னருள் வேண்டுகின்றோம், எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே. பொன்னவிர் கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் அதலையரும் அண்ணனல் அணிவயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிர் ஆசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மைநல் சிவசக்தி எம்மை அமரதம் நிலையினிலாக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். ஜெய் பராசக்தி மகாமாயி கி ஜெய். அன்னையினர்களாலே இப்பொழுது கண்ணன் பாட்டு தொகுப்பிலே கண்ணன் என் தந்தை என்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடலை திருமதி மகாலட்சுமி தானம்மா விளக்க சொல்ல போறீங்க? யாரு? மகாலட்சுமி தான். நமஸ்தே அம்மா. அம்மா நமஸ்காரம். கண்ணன் என் தந்தை. பூமிக்கெனை அனுப்பினான், அந்த பூமண்டலத்தில் என் தம்பிகள் உண்டு. நேமித்த நெறிப்படியே இந்த நெடுவழி எங்கனும் நித்தம் உருண்டே. பூமித்தரைகளில் எல்லாம் மனம் போல விருந்தருள்வார் எங்களினத்தார் சாமி இவற்றுனுக்கெல்லாம். எங்க தந்தை அவன் சரிதைகள் சிறிது உரைப்பேன், செல்வத்திற்கோர் குறையில்லை. என்னை சேமித்து வைத்த பொண்ணுக்கள் ஒன்றில்லை, கல்வியில் மிகச் சிறந்தோன் அவன். கவிதையின் இனிமை ஓர் கணக்கில் இல்லை, பல்வகை மாண்பின் இடையே கொஞ்சம் பைத்தியம் அடிக்கடி தோன்றுண்டு. நல்வழி செல்லுபவரை மனம் நையும் வரை சோதனை செய் நடத்தை உண்டு. நாவு துணிகுவதில்லை, உண்மை நாமத்தை வெளிப்பட உரைப்பதற்கே யாவரும் தெரிந்திடவே. எங்கள் ஈசன் என்றும் கண்ணன் என்றும் சொல்லுவதுண்டு, மூவகை பெயர் புனைந்தே. அவன் முகமறியாதவர் சண்டைகள் செய்வார், தேவர் குலத்தவன் என்று. அவன் செய்தி தெரியாதவர் சிலர் உரைப்பார், பிறந்தது மர குலத்தில். அவன் பேத மர வளர்ந்ததும் இடைக்கூடத்தில், சிறந்தது பார்ப்பனருள்ளே. சிலர் செட்டிகளோடு மிக பழக்கமுண்டு, நிறந்த நிற்கருமை கொண்டான். அவன் நேயமூற கழிப்பது பொன்னிற பெண்கள் துறந்த நடைகளுடையான். உங்கள் சூனிய பொன்னி சாத்திரங்கள் கண்டு நகைப்பான், ஏழைகளை தோழமை கொள்வான். செல்வம் ஏறியார் தமை கண்டு சீறி விழுவான், தாழ வரும் துன்பமதிலும். நெஞ்ச தளர்ச்சி கொள்ளாதவர்க்கு செல்வம் அழிப்பான், நாழிகைக்கோர் புத்தி உடையான். ஒரு நாள் இருந்தபடி மற்றொரு நாளில் இல்லை, பாழிடத்தை நாடி இருப்பான். பல பாட்டி நின்னும் கதைகளிலும் நேரம் அழிப்பான்,
இன்பத்தை இனிதனவும் துன்பம் இனிதில்லை என்றும் அவன் எண்ணுவதில்லை. அன்பு மிகவும் உடையான் தெரிந்து அறிவீனில் உய்கோலம் ஏற்ற முறவே வன்புகள் பல புரிவான். ஒரு மந்திரி உண்டந்தைக்கு விதி என்பான் முன்பு விதித்ததனையே பின்பு முறைப்படி அருந்துண்ண மூட்டி விடுவான். வேதங்கள் கோத்து வைப்பான் அந்த வேதங்கள் மனிதர்தம் மொழியில் இல்லை. வேதங்கள் என்று புவியோர் சொல்லும் பெருங்கதை திரளில் அவ்வேதம் இல்லை. வேதங்கள் என்றவற்றுள்ளே அவன் வேதத்தில் சில சில கலந்ததுண்டு. வேதங்கள் என்றிலும் வேதங்கள் அன்றி என்றில்லை. இந்த மேதினி மாந்தர் சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் 4 புலங்கள் அமைத்தான். அதை நாசமூற புரிந்தனர் மூட மனிதர் சில அறிவு கருமம். இவை சிறந்தவர் குலத்தினில் சிறந்தவராம் மேலவர் கீழவர் என்றே வேறும் வேடத்திற் பிறப்பினில் விதிப்பனவாம் போலி சுவடியை எல்லாம். இன்று பொசுக்கிவிட்டான எல்லாவர்க்கும் நன்மை உண்டென்பான் வயது முதிர்ந்து விடினும். எந்த வாலிப கையன்றும் மாறுவதில்லை. துயரில்லை மூப்பில்லை என்றும் சோர்வில்லை நோய் என்றும் தொடுவதில்லை. பயமில்லை பரிவன்றும் இல்லை. எவர் பக்கமும் நின்றது பக்கம் பாட்டுவதில்லை. நயமிக தெரிந்தவன் கான் தனி நடு நின்று விதிச்செயல் கண்டு மகிழ்வான். துன்பத்தில் நொந்து வருவோர் தம்மை தூவன்றி இகழ்ந்து சொல்லி பண்பு கணிவான். அன்பினை கை கொள் என்பான் துன்பம் அத்தனையும் இப்பொழுது தீர்ந்திடும் என்பான். என்பூடை பட்ட பொழுதும் நெஞ்சில் ஏக்கமூற பொறுப்பவர் தம்மை உகப்பான். இன்பத்தை எண்ணுபவர்க்கே என்றும் இன்பமீக தருவதில் இன்பமுடையான். தந்தன தந்தன தானே தன தந்தன தந்தன தானே நானே தந்தன தந்தன நானே. இதுல கண்ணனை என் தந்தையா நினைச்சு பாரதியார் பாடியிருக்கார். பூமிக்கு என்னை அனுப்பி வைத்தான் அந்த பூமண்டலத்தில் என் தம்பிகள் உண்டு அப்படின்னா புஜமண்டலத்தில் புதுமண்டலத்தில் என் தம்பிகள் உண்டு. ஏன்னா பூமிக்கு இவரை அனுப்பியிருக்கா. அந்த புதுமண்டலத்தில் என் தம்பிகள் உண்டுங்கிறது மூலமா என் தந்தை கண்ணன் மேல இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நேமித்த நெறிப்படியே இந்த நெடுவழி எங்கினும் நித்தம் உருண்டே பூமி தரைகளில் எல்லாம் மனம் போல விருந்தா தாழ்பவர் எங்கள் இனத்தார். விண்வெளியில எல்லாம் நிறைய சேட்டிலைட் எல்லாம் விட்டு முன்னாடியே ரொம்ப வருஷமா நம்ம விண்வெளியில எல்லாம் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இது பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் இனத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களோட முன்னோர்களோட பெருமையை பத்தி சொல்றார். சாமி இவற்றினுக்கெல்லாம் எங்கள் தந்தையவன் சரிதைகள் சிறுதுரைப்பேன். என்னோட கண்ணனான அப்பாவோட சரிதைகளை சிறிது உரைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இங்க நம்ம கடவுளை பத்தி சொல்லும் போது நம்ம சுவாமிஜி கூட சொல்லுவார், யானை குருடர்கள் பாக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. குருடரை யானையை பார்க்க விட்டோம்னா ஒருத்தர் தும்பிக்க ஏதோ ஹோஸ் மாதிரி இருக்கு, கால் எல்லாம் தூண் மாதிரி இருக்கு, அப்புறம் காது சுழகு மாதிரி இருக்கு, அப்படி வயது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அத மாதிரி சுவாமிய நம்ம கண்ணனா இருந்தாலும் சரி அந்த பெரிய சக்திய இப்படி அப்படி நம்ம ஒரு இதால சொல்ல முடியாது. இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த பாட்டுல தந்தைன்னு சொல்றது மூலமாவும் சரி கடவுள்ங்கிறது மூலமாவும் இந்த பாட்டுல அவர் கடவுளை அவரால் முடிஞ்ச அளவு வர்ணிச்சு நம்ம முன்னாடி காமிச்சிருக்கார். செல்வத்திற்கோ குறையில்லை, எந்த சேமித்த வைத்த பொண்ணு களவொன்றும் இல்லை.
அவர் செல்வத்துக்கு வந்து குறைவில்லை. பொதுவா அப்பா வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய செல்வம் சேமிச்சு வச்சிருக்கணும், பொன் பொருள் சேமிச்சு வச்சிருக்கணும் பாரு. அத மாதிரி கடவுள் கொடுத்த செல்வத்துக்கு அளவில்லை, சேமித்த வைத்த பொருளுக்கொன்று அளவில்லை. கல்வியில் மிகச் சிறந்தோர், கல்வியில வந்து மிக சிறந்தவரா இருக்கார். இந்த கவிதையின் இனிமைக்கோ கணக்கில் இல்லை. அந்த அவன் வந்து கவிதை எழுதினான்னா அந்த இனிமைக்கு வந்து கணக்கு இல்லை. ஏன்னா நம்ம இவ்வளவு உயிர்களை படைச்சிருக்கான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா. அப்படி இருக்கும்போது ஒரு கவிதை மாதிரி எல்லா உயிர்களையும் படைச்சவர், அதுக்கு வந்து அந்த இனிமைக்கு வந்து கணக்கு இல்லை. பல்வகை மாண்பினிடையே கொஞ்சம் பைத்தியம் அடிக்கடி தோன்றுவதுண்டு. இவ்வளவு இந்த நல்ல குணங்கள் இருந்தாலும் அப்பப்போ அவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்வழி செல்பவரை மனம் நையும் வரை சோதனை செய் நடத்தை உண்டு. நல்ல வழியில செல்றானா அவளுக்கு சோதனைகள் நிறைய தேவை. நம்ம வந்து நாயன்மார்களையும் பார்த்திருக்கோம், ஆழ்வார்கள் எல்லாரையும், நிறைய ஞானிகள் முனிவர்கள் எல்லாரையும் பார்த்திருக்கோம். அவ வந்து ஒரு நல்ல வழியில செல்றானா அவளை சோதனை வந்து செய்யற. ஏன்னா இன்னும் அவளோட மனசு நல்ல பக்குவப்படணும். அவளுக்கு ஒரு சிலையை வந்து சிற்பி வந்து நிறைய செதுக்கி செதுக்கி இது பண்ணி அப்பதான் ஒரு சிலை, அழகான சிலை கல்ல செதுக்கும் போதுதான் சிலை உருவாகும். அத மாதிரி நிறைய சோதனைகள் கொடுத்து அவள் ஞானிகள் அவளை எல்லாருமே அவர் செதுக்குவார். நல்ல வழி செல்லவரை மனம் நையும் வரை சோதனை செய் நடத்தி உண்டு. அத மாதிரி சொல்ற, நையும் வரை சோதனை, மனம் வந்து நைந்து கடவுளை உணர்ற வரைக்கும் நமக்கு சோதனை செய் நடத்தி உண்டு. அப்புறம் நாவு துணிகுவதில்லை உண்மை நாமத்தை வெளிப்பட உரைப்பதற்கே. யாவரும் தெரிந்திடவே இங்க ஈசன் என்றும் கண்ணன் என்றும் சொல்வதுண்டு. இங்க வந்து மத துவேஷம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக ஈசன்கிறா ஒருத்தர், கண்ணன் சொல்றா. மூவகை பெயர் புனைந்தே அவன் முகம் அறியாதவர் சண்டைகள் செய்வர். நமக்கு அவரோட முகத்தை பார்த்திருக்க மாட்டோம், இருந்தாலும் நிறைய பேர் ஈசன் கண்ணன் எல்லா விதத்திலயும் பேரை சொல்லி நிறைய சண்டைகள் செய்வா. அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து மத துவேஷம் எல்லாம் வேண்டாம். அவர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிட்டாலும் அவர் ஒருவரே அப்படிங்கிற மாதிரி. ஒரு நதி வந்து வழியில போனாலும் கடல்ல தான் போய் சேர்றது. அத மாதிரிதான் நம்ம எந்த இதா இருந்தாலும் நம்ம தந்தை ஒருவரே அப்படிங்கிற மாதிரி சொல்ற. நம்ம சுவாமிஜி கூட ஜீசஸாவும் பார்த்திருக்க, அல்லாவாவும் பார்த்திருக்க. எப்படி காளிமாதாவை கண்டு உணர்ந்தாரோ அத மாதிரி நம்ம சரிதையில பார்த்திருக்கோம். அதே மாதிரி இவர் வந்து சொல்ற, எந்த இதுல பல பேர்கள் இருந்தாலும் நம்ம தந்தை வந்து ஒருவர் தான் அப்படிங்கறத மாதிரி சொல்ற. முதல்ல வந்து மத துவேஷத்தை பத்தி சொல்ற, அப்புறம் குலத்தினால வர துவேஷம் வேண்டாம், வேறுபாடு வேண்டாங்கிறதுக்காக தேவர் குலத்தவன் என்றோ அவன் செய்தி தெரியாத சிலர் உரைப்பார். பிறந்தது மரக்குலத்தில், அவன் வேத மர வளர்ந்ததும் இடைக்குலத்தில். அவர் வந்து பிறந்தது மரக்குலத்தில்னா அந்த அரசர்கள் குலத்துல அவர் பிறந்திருக்கார். அப்புறம் வேத மர வளர்ந்தது இடைக்குலத்தில். அப்புறம் வசுதேவர் தேவகி வசுதேவர் அவர் குழந்தையா பிறந்து அப்புறம் யசோதைட்ட வளர்ந்திருக்கார். அத சொல்றார் கண்ணன். இங்க சிறந்தது பார்ப்பனர் உள்ளே, எல்லா பார்ப்பனர்களும் வந்து அவரை வந்து சுவாமியா நினைச்சு நமஸ்காரம் பண்றார். செட்டி மக்களோடு மிக பழக்கம் உண்டு, செட்டி மக்களோடு நல்ல பழங்குவர். நிரந்தனே கருமை கொண்டான், அவர் வந்து நிறம் வந்து கருப்பா இருந்தாலும் அவர் நிலைமுறை கழிப்பது பொன்னிற பெண்கள். கோபிகைகள்லாம் வந்து பொன்னிற பெண்களா இருப்பா அப்படிங்கறதுல வந்து இவர் சொல்றார். துறந்த நடைகளுடையான் உங்கள் சூரிய பொய் சாத்திரங்கள் கண்டு நகைப்பான். தேவையில்லாத சாஸ்திரங்கள்லாம் பார்த்து அவர் சிரிப்பார். நம்ம வாழ்வு உயரத்துக்கு உண்டான சாஸ்திரங்கள் நடைமுறைகளை நம்ம இது பண்ணலாம், தேவையில்லாம இருக்கிறத பார்த்து அவர் சிரிக்கிறார் அப்படிங்கிறார். ஏழைகளை தோழமை கொள்வான், செல்வம் எரியார் தம்மை கண்டு சீறி விழுவான். ஏழைகளை வந்து தோழமையா கொண்டார். அப்புறம் செல்வம் வந்து அடுத்தவருக்கு உதவாம வச்சுட்டு இருக்கிறவரை பார்த்து கோபம் வரும். தாழ வரும் துன்பமதிலும் நெஞ்ச தளர்ச்சி கொள்ளாதவருக்கு செல்வம் அளிப்பார். முயற்சி திருவினையாக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு முயற்சியும் நம்ம வந்து எடுத்து துன்பமதில் தாழ வரும் துன்பத்திலையும் ஒரு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு நெஞ்ச தளர்ச்சி கொள்ளாம இருக்கிறவருக்கு அவர் வந்து செல்வம் அளிப்பார்.
நாழிகைக்கோர் புத்தி உடையார், ஒரு நாளில் இருந்த படி மற்றொரு நாளில் இல்லை. ஒரு நாள் இருக்கிற மாதிரி அடுத்த நாள் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாலிடத்தை நாடி இருப்பார், பல பாட்டினிலும் கதையிலும் நேரம் அழிப்பார். கடவுள் மேல பாட்டு பாடுறதையும் கேட்கறதையும் வந்து அவர் சந்தோஷமா கேட்டுட்டு அதுல நேரம் ஸ்பெண்ட் பண்றதுல இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இன்பத்தை இனிதனவும் துன்பம் இனிதில்லை என்றும் அவன் எண்ணுவதில்லை. ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்துக்கு போகும்போது முதல்ல பட்டாபிஷேகம் சொன்னாலும் அவரோட பேஸ் வந்து ஒரே இதுலதான் இருந்தது. பட்டாபிஷேகம் இல்லை நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போதும் அவர் ஒரே புன்சிரிப்போட தான் அதை ஏத்துட்டார். அதுதான் அத மாதிரி கடவுளுக்கு வந்து இது இன்பம் இது துன்பம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றார். அன்பு மிக உடையார், தெளிந்து அறிவினில் உயிர்குலம் ஏற்றும் உறவே. அன்பு ரொம்ப மிக உடையவர். அப்புறம் தெளிந்த அறிவினில் உயிர்குலம் ஏற்றவரே. நம்ம அறிவு நல்லா தெளிந்தாதான் உயிர்குலம் வந்து ஏற்ற முற முடியும். பண்புகள் பல புரிவான். ஒரு மந்திரி உண்டெந்திக்கு விதி என்பான். விதின்னு ஒரு மந்திரி வச்சுட்டு இருக்கான். அது மூலமா முன்பு விதித்தனையே பின்பு முறைப்படி அறிந்துன்னு ஊட்டி விடுவான். நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அதோட பின் விளைவுகள் இருக்கும். அதத்தான் இங்க இப்படி சொல்றார். வேதங்கள் கோத்து வைப்பான், அந்த வேதங்கள் மனிதர் தான் மொழியில் இல்லை. வேதங்களை வந்து உருவாக்கினார், முதல்லயே வேதம் உருவாயிட்டு அதுல வந்து அது வந்து மனிதர்கள் மொழியில் இல்லை. வேதங்கள் என்று புவியோ சொல்லும் வெறும் கதை திரள் வேதம் இல்லை. இப்போ வந்து நிறைய அதுல வந்து வேதத்துல வந்து நிறைய மாறி மாறி அதுல சேர்த்திருக்கா, அதுல நிறைய அழிஞ்சு போயிடுது, அதனால நிறைய கலந்துருக்கு. அதனால அந்த வேதங்கள்லாம் வந்து இப்போ வந்து வேதமா இருக்கிறது இல்ல. இப்போ உள்ள சூழ்நிலைகளுக்கு நிறைய வேதங்களை நம்ம ஃபாலோ பண்ணி வாழறதும் முடியாத காரியமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப அவர் ஃபீல் பண்ணி சொல்றார். 4 குலங்கள் அமைத்தான், அதை நாசமுற புரிந்தனர் மூட மனிதர். சீலம் அறிவு கருமம் இவை சிறந்தவர் குலத்தினில் சிறந்தவராம். மேலவர் கீழவர் என்றே பெரும் வேடத்திற் பிறப்பினில் விதிப்பனவாம். போலி சுவடி எல்லாம் இன்று பொசுக்கி விட்ட எல்லாருக்கும் நன்மை உண்டு என்பார். 4 குலங்கள் அமைச்சிருக்காரு. அது வந்து ஒர்க்க பேஸ் பண்ணி ஒரு 4 குலங்கள் இந்த வேலையை சேரவா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பிறப்பால வந்து இந்த 4 குலங்கள் அமைஞ்சிடாது. அவ செய்யற தொழில்னாலதான் சீலம் அறிவு கர்மம் இதல் தொழில்னாலதான் அமையிறது. இதுல சீலம் அறிவு கர்மம் இவை கொண்டவங்க வந்து குலத்தில் வந்து சிறந்தவர் அப்படிங்கிறா. இதுல மேலவர் கீழவர் என்று வெறும் வேடத்திற் பிறப்பினில் விதிப்பனவா. மேலவர் கீழவர்லாம் கிடையாது பிறப்புனால அப்படிங்கறத சொல்றான். இப்படிப்பட்ட போடி சுவடி எல்லாம் இத பத்தி ரூல்ஸ் எழுதி இருக்கிற அந்த போலி சுவடி எல்லாம் பொசுக்கி விட்டால் உலகத்துக்கு நன்மை அப்படிங்கிற எல்லாருக்கும் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. கடவுளை வந்து அப்படி நமக்கு ஒரு அப்பா வந்து குழந்தைகளுக்கு எப்படி அட்வைஸ் பண்றாரோ இந்த பாட்டுல வந்து அத மாதிரி நமக்கு சொல்றாரு. வயது முதிர்ந்து விடினும் எந்தை வாலிப கழையொன்று மாறுவதில்லை. கடவுளுக்கு வந்து அவர் வந்து எல்லாரும் தோன்றதுக்கு முன்னாடி தோண்டியாச்சு, இருந்தாலும் அவரோட வாழ்வ கலை வந்து மாறுவதில்லை. துயர் இல்லை, மூப்பில்லை, என்றும் சோர்வில்லை, நோய் என்றும் தொடுவதில்லை அப்படிங்கிறார். பயம் இல்லை, பறிவொன்றில்லை, எவர் பக்கம் நின்று எதிர்பக்கம் வாட்டுவதில்லை. இப்ப இவாளுக்கு எப்பவுமே நடுநிலை வகிக்கிறவர். இவாளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை வாட்டுறது, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவரை வாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா கடவுள் வந்து நின்று இருக்கிறது கிடையாது. இப்போ பூலோகத்துல இருக்கிற பேரண்ட்ஸே இவா நமக்கு பிடிச்ச குழந்தை, இவா நமக்கு பிடிக்க குழந்தைன்னு சில சமயம் பாரபட்சம் காக்கிறது. ஆனா கடவுள் வந்து அப்படி அந்த தந்தை வந்து யாருகிட்டையும் பாரபட்சம் பாக்குறது கிடையாது. இவாளுக்கு நிறைய ஆசை பாசங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம நம்ம குழந்தைகள் மேல பற்றோட இருக்கிறவர் வந்து மேல உள்ள தந்தை அப்படிங்கிற மாதிரி நயமிக தெரிந்தவன் கான் தனி நடு நின்று விதி செயல் கண்டு நிற்கும். நடுவுல நின்று யார் யார் என்ன செய்யறா அதுக்கு உண்டான பலன்களை கொடுப்பார். அதுதான் இங்க சொல்றோம். துன்பத்தில் நொந்து வருவோர் தம்மை தூவன் திகழ்ந்தி சொல்லி பண்பு கனிவார். துன்பத்தில நொந்து வரும்பொழுது அதுக்கெல்லாம் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா சொல்லுவான்.
அன்பினை கைகோள் என்பான். அன்ப கைகோள் துன்பம் அனைத்தும் அப்பொழுது தீர்ந்திடும் என்பான். ஏன்னா நம்ம அன்பா இருக்கும் பொழுது எதிர்பார்ப்பு இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்துல நமக்கு துன்பங்கள் இருக்காது. அன்பு இல்லாத இடத்துலதான் எதிர்பார்ப்பு இருக்கும். அதைத்தான் இங்க அன்பினை கைகொள் என்பான், துன்பம் அத்தனையும் அப்பொழுது தீர்ந்திடும் என்பான் அப்படிங்கிற. என்புடை பட்ட பொழுதும் நெஞ்சில் ஏகமுற பொறுப்பவர் தம்மை உகப்பான். எல்லாத்தையும் பொறுமையா கேட்கிறவருக்கு சந்தோஷப்படுவார். அவரை பார்த்து பொறுத்தவர் பூமி ஆழ்வாருங்கிறா இல்லையா, அத மாதிரி அவளை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். இன்பத்தை எண்ணுபவர்க்கே என்றும் இன்பம் மிக தருவதில் இன்பம் உடையான். இன்பத்தை யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவளுக்கு எப்பவும் இன்பம் தருவான். அதுல அவருக்கு சந்தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல சொல்றார். சரி, இப்போ இத பத்தி பொதுவா உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்க? கண்ணனின் தந்தை பத்தி உங்களுக்கு என்ன, இந்த பாட்டை படிச்சதுல இருந்து உங்களுக்கு என்ன தோணுது, அதை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சிடல, நான் அப்புறம் நான் எடுத்தேன். ஆனா நம்ம பூலோகத்துல இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்கும்போது அவளே நம்ம இவ்வளவு கேர் எடுத்து காத்துக்கிறா. அப்ப மேல இருக்கிற தந்தை நம்மள அனுப்பி எப்பவும் நம்ம கூடயே இருப்பார். இவாளால நம்ம கூட வர முடியும், அந்த தந்தையால கூட வர முடியாது நிறைய. அப்புறம் எவ்வளவு நாள் நம்ம கூட லைஃப்ல ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிறது தெரியாது. ஆனா ஒவ்வொரு ஜென்மாலையும் பல ஜென்மாங்களையும் நம்ம கூட இருக்கிற தந்தை கடவுள் அப்படிங்கிற கண்ணன் சொல்லலாம், சிவபெருமான் சொல்லலாம். யார் யாருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த உருவத்துல இது பண்ணலாம். ஆனா அவர் எப்பவும் நம்ம கூட இருந்து நம்மளை காப்பாத்துவார். சரி, ரொம்ப சந்தோஷமா. சரி, இப்போ இது விஷயமா எனக்கு தோன்ற கருத்துக்களை சொல்றேன். இப்போ மகாலட்சுமி, நீங்க நொண்டி சிந்துன உடனே நம்ம ஆனந்த கழிப்பு மெட்டு இதுக்கு போட்டீங்க. ஆனா இந்த பாட்டினுடைய அமைப்பு அதுக்கு ஒத்து வராது. அதனுடைய பிரிவு வேற. அது எப்படி இருக்கும்னாக்க, சங்கர சங்கர சம்போ சிவ. அப்ப முதல்ல இதுலயே 4 இருக்கும், இதுல அப்படி இல்ல, 3 தான் இருக்கு. இதுக்கு வேற மாதிரி ராகம் போடணும். அது என்னுடைய கரெக்ட் ராகம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் சிம்பிளா ஒரு ராகம் போட்டுப்பேன். பூமிக்கெனைய அனுப்பினாள் அந்த பூதமண்டலத்தில் என் தம்பிகள் உண்டு, நேமித்த நெறிப்படியே இந்த நெடுவெளி எங்களும் நித்தம் ஊருண்டே, போமித்தரைகளிலெல்லாம் மன்னம் போல விருந்தாளுபவரங்களினத்தார் சாமி இவற்றினுக்கெல்லாம் எங்கள் தந்தையவன் சரிதைகள் சிறிது உரைப்பேன். நம்ம பிரேயருக்கு பாடுறோம்ல, அந்த டியூன் தான். நின்னருள் வேண்டுகின்றோம். அந்த இந்த பாடலுடைய சீர் அமைப்பு, அசை சீர்லாம் எத்தனை இருக்கோ அதை பார்த்தாக்க இந்த டியூன் ஒத்து வருதுன்னு எனக்கு தோணுது. பூமிக்கு இங்கு என்னை அனுப்பினாள் அந்த புதமண்டலத்தில் என் தம்பிகள் உண்டு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெற்றோருக்கு நிறைய வீடுகள், சொத்து பத்துகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒண்ணு ஒண்ணா கொடுக்குறாரு. அது மாதிரி மனிதர்கள் எல்லாம் பூமிக்கு அனுப்பினாராம். என்ன, இந்த மனிதர்கள் என்கிற ஜீவர்களுடைய தம்பிகள் புதமண்டலம். புதன் புது இல்ல, புதன். அதாவது நவகிரகத்துல புதன் அப்படின்னு இருக்கு இல்லையா, புதன் பூமி. அதனால இந்த புதன் கிரகத்துக்கு என்னோட தம்பிகள் எல்லாம் அனுப்பிட்டார் அப்படின்னு சொல்றார். கருத்து என்ன அப்படின்னா, அதாவது நமக்கு தெரியல, மற்ற கிரகங்கள்ல எல்லாம் உயிர் வாழ்வதற்கான வசதிகள் இயற்கை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. பஞ்சபூதங்கள் தேவையான அளவுல, தேவையான ப்ரொபோர்ஷன்ல இருந்தாதான் நாம வாழ முடியும். அப்படி இருக்கான்னு தெரியாது. பூமி சௌரியமா இருக்கு, நாம அதை பாழ்படுத்துறோம், அது வேற விஷயம். ஆனா பூமியில தான் பஞ்சபூதங்களும் நல்லா இருக்கு. புவி ஈர்ப்பு விசை நம்மள அங்கேயே பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வாழ்வதற்கு வசதியா இருக்கு. இவர் என்ன சொல்றார், மற்ற கிரகங்கள்லயும் உயிர்கள் வாழ முடியும் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை இப்படி பதிவு பண்றார். புதமண்டலத்தில் என் தம்பிகள் உண்டு. எங்க அம்மா என்னை இங்க அனுப்பினா, அப்பாவை சொல்ல முன்னாடி அம்மாவை சொல்றாரு, எங்க அம்மா என்னை பூமிக்கு அனுப்பினா அது மாதிரி என் தம்பிகள் எல்லாம் புதமண்டலத்துக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா,
இதுல திருவாச்சகத்துல திருவெம்பாவையில மண்ணகத்தே வந்து வாழச் செய்தாயே அப்படிங்கிற, இங்க வந்து எங்களை பிறந்து வாழ்ந்து வினைகளை கழித்து பிறகு என்கிட்ட வா அப்படின்னு அனுப்பியிருக்கிறா அப்படின்னு சொல்ற. அப்போ நம்மளை யார் இந்த உலகத்துக்கு அனுப்பினா? நம்முடைய அம்மா அப்பாவாகிய கண்ணன் தான். அப்புறம் நியமித்த நெறிப்படியே இந்த நெடுவெளி எங்களும் நித்தம் உருண்டே போகும் இத்தரைகளிலெல்லாம். அதாவது வானத்தை நம்ம பார்க்கும் பொழுது எத்தனை நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரம்ங்கிறது ஒரு சூரியன், நம்ம சூரியனை போல பல மடங்கு பெரிதான நட்சத்திரங்கள் எத்தனையோ இருக்கான். இப்போ எதுக்கு சூரியன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சூரியனுக்கு நவ கிரகங்கள் இருக்கு, அந்த கிரகங்களுக்கு துணைக்கோள்கள், பூமிக்கு சந்திரன் ஒரு துணைக்கோள், இப்படி ஒரு சில கிரகங்களுக்கு துணை கிரகங்கள்லாம் இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை ஒரு, அப்போ சூரிய மண்டலத்துக்குள்ளே இத்தனை இருக்கு. இப்போ இதைத்தான் அண்டம்னு சொல்றோம், அண்டம்னு சொல்றோம். இப்போ என்ன சொல்றார், இந்த நெடுவெளி எங்களும் நித்தம் உருண்டே போகும், உருண்டு உருண்டு போயிட்டே இருக்கான். இந்த பூமி, அதாவது பூமி இல்லை, கோளங்கள் வானத்திலே அண்ட சராச்சரத்திலே மிதந்து கொண்டிருக்கின்ற உருண்டோடி கொண்டிருக்கின்ற கோளங்கள், அதை தான் சொல்றார். நெடுவெளி எங்கனும், அந்த வெளி, அந்த வெட்ட வெளி எவ்வளவு இருக்கு? நெடுவெளி, மிக பரண்டையாக நீண்ட நெடியதாக கிட்டத்தட்ட எல்லையற்றதாக செல்லுகிறது இந்த அண்டவெளி, பெருவெளி, ஆகாசம். நெடுவெளி எங்கனும் நித்தம் உருண்டே, தினந்தோறும் அது அசைந்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் தமிழ்ல வந்து இயற்கை அப்படின்னு சொல்றோம். இயங்கி கொண்டிருப்பது இயற்கை. அதுக்கு இணையான சம்ஸ்கிருத பதம் ஜகத். கட்ச்னா போ, ஜகத்னா போய்கொண்டே இருப்பது ஜகத். அப்படி இயங்கி கொண்டே இருப்பது இயற்கை. அப்படி இந்த இயற்கையிலே நெடுவெளி எங்களும் நித்தம் உருண்டே போம் இத்தரைகளில் எல்லாம். என்ன கூடுதல் செய்தி? இவருடைய கற்பனை. மனம் போல விருந்தாளுபவர், மனம் போல இருந்து ஆளுபவர் எங்களினத்தார். அப்போ நமக்கு வான வெளியில தெரியக்கூடிய ஒவ்வொரு கோலத்திலும் மனிதர்களாகிய நம்மை போல பல பேர் இருக்கிறார்கள். இப்போ எனக்கு ஒன்று தோன்றும், இந்த நவீன காலத்தில் இவங்களுடைய கற்பனை ஏன் இப்படி போகுதுன்னு இல்லை. இந்த ஏலியன்ஸ்னால என்னவோ ஒரு மாதிரி பயங்கரமாக இந்த ஜோம்பி என்னென்னமோ சொல்கிறாங்க பாருங்கள். அந்த ஏலியன்ஸ் சொன்னால் பார்க்கறதுக்கே பயமாவோ அருவெறுப்பாவோ அச்சமூட்டுகிற வகையிலோ இருப்பார்கள் மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஆனால் நம்ம இதில் அரக்கர்கள் கூட முரட்டுத்தனமான தேவர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. நான் சொல்றது புரியுறதா? ஏன்னா ஒரு மனிதர்களை விட கூடுதலான வலிமை உடையவர்கள். அப்போ இந்த தேவர்கள் அப்படிங்கிற பொழுது குணமும் கொஞ்சம் பரவாயில்ல, இவன் அளவுக்கு இல்லை, சுயநலம் இருக்கும், சுகநாட்டம் இருக்கும், மற்றபடி நல்லவர்கள். அப்போ நம்முடைய பெரியவர்கள் சொன்ன ஏலியன்ஸ் அட்ராக்டிவாக இருக்காங்க. ஓ சரி, அப்போ நம்ம வந்து நம்மளை அவங்களுடைய தம்பிகளாக வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நவீன காலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஏலியன்ஸ்னால் ஏதோ பயப்பட வேண்டிய இது மாதிரியே தான் சித்தரிக்கிறாங்க. ஒரு வேறுபாட்டை காட்டினேன், அவ்வளோதான். அப்புறம் அப்போ இந்த மற்ற கிரகங்களிலும் பாரதியாருடைய தம்பிகள் எல்லாம், அதாவது கண்ணனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களாம்? மனம் போல இருந்து ஆளுபவர் எங்களினத்தார். எங்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் எல்லா கிரகங்கள்லையும் இருக்காங்களாக்கும். விருப்பப்படி அது ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றார். சாமி இவற்றினுக்கெல்லாம் எங்கள் தந்தையவன் சரிதைகள் சிறிது உரைப்பேன். இத்தனை கிரகங்கள் இருக்கே, இதுக்கெல்லாம் யாரு வந்து பிரபு, தலைவன்? என்னுடைய அப்பா கண்ணன் தான். அவரை பற்றி உங்களுக்கு சொல்றேன். சரித்தைன்னு சொன்ன அவனுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எல்லாம் உங்களுக்கு விவரிக்கிறேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். அதாவது கண்ணன்கிறது வந்து நீ ஒரு ஆளுன்னு நினைச்சிடாத, எல்லையற்ற இந்த பெருவெளியெல்லாம் ஆளுகின்ற இந்த பெருவெளிக்கும் பெரிதான ஒரு பெரிய பொருள் அவன் அப்படின்னு முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டார். அப்போ நீ ஒரு ஆளா மட்டும் அவரை பார்க்காதே, அவர் இறைவன், பிரம்மம். அப்புறம் செல்வத்திற்கு ஒரு குறை இல்லை, எந்தை சேமித்து வைத்த பொண்ணுக்கள ஒன்றில்லை. எப்படி இருக்கிறார்? செல்வத்திற்கு ஓர் குறை இல்லை,
தெரியுது இல்லையா? என்னை சேமித்து வைத்த பொண்ணுக்கு அளவு ஒன்று இல்லை. கல்வியில் மிகச் சிறந்தோன் அவன் கவிதையின் இனிமையோர் கணக்கில் இல்லை. கண்ணனுடைய கவிதையின் இனிமை. சரி, இவர் எங்க கதை விடுறாரா, நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கீதை இருக்கே, கண்ணன் சொன்னது என்ன கீதை இல்லை. அப்போ அந்த கீதையினுடைய தத்துவ சிறப்புகள் அது அடிப்படை, எல்லாரும் அதை நினைச்சிருவாங்க. கவிதை சிறப்பையும் நினைச்சுப்பாரு அப்படிங்கிறார். அப்புறம் பல்வகை மாண்பினிடையே கொஞ்சம் பைத்தியம் அடிக்கடி தோன்றுவதுண்டு. அவனுக்கு எத்தனையோ உயர்ந்த குணங்கள், மாண்பு, குளோரி, மகிமைகள்லாம் உண்டு. ஆனா நடுவில் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிரும். எப்படி கண்ணனுக்கு கிறுக்கு பிடிச்சிருமா? அட ஏன் அப்படி சொல்றீங்க, கண்ணனை போய் கிறுக்கு பிடிக்கிறவங்கன்னு அப்படின்னா, நல்வழி செல்லுபவரை மனம் நையும் வரை சோதனை செய் நடத்தையுண்டு. எது அவன் பைத்தியம்னு நமக்கு காட்டுகிறது? நல்லவங்க, நேர்மை வழியிலே போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்களை போய் மனசு நொண்டு நஞ்சு போய் சே அப்படிங்கிற வரைக்கும் துன்பப்படுத்தி ஒரு வழி பண்ணிடுவானான் கண்ணன். அதனால ஓஹோ, இப்படியெல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு யாரை உதவி செய்ய சொல்ல போறார்? அடுத்து, நாவு துணிகுவதில்லை உண்மை நாமத்தை வெளிப்பட உரைப்பதற்கே. எங்க அப்பாவோட பேரை எனக்கு வெளிப்படையா சொல்றதுக்கு கூட என் நாக்குக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறார். கருத்து என்ன? இறைவனுக்கு நமக்கெல்லாம் ஒரு உருவம், ஒரு வடிவம் இருப்பதனால ஒரு பெயரும் இருக்கு. நாமம், ரூபம். ரூபம்னா உருவம், ஒரு உருவம் இருக்கு, அதனால அந்த உருவத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. இப்படி இருந்தா கட்டில் நீளமா இருக்கு, அதே சின்னதா இருக்கும் பொழுது ஸ்டூல், அதே உயரமா இருந்தா டேபிள். பேர் மாறுது, வடிவம் மாறும் பொழுது பெயரும் மாறிவிடுகிறது. அது மாதிரி நாம ரூபங்களுக்குள்ளே அடங்கி விடுபவன் அல்லன் கண்ணன். அதாவது பரம்பொருள் நாம ரூபத்தில் அடங்காது. இந்த மாயையாகிய பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிறதுக்குத்தான் நாம ரூபம் அல்லது பெயர் வடிவங்கள் உண்டு. கண்ணன் அப்படி இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டவன், வடிவங்கள் இல்லாதவன், அறிவே வடிவானவன், சத்து சித்து ஆனந்தமயமானவன். அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஒரு பெயர் சொல்லி சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அதனால என்ன சொல்ல, எனக்கு என்னுடைய நாக்குக்கு தைரியமே இல்லை அவன் பேரை சொல்றதுக்கு அப்படிங்கிறார். யாவரும் அப்படின்னா எப்படி அவரை அடையாளம் காண்பது? யாவரும் தெரிந்திடவே எங்கள் ஈசன் என்றும் கண்ணன் என்றும் சொல்லுவதுண்டு. அப்போ ஈஸ்வரன் சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம், கண்ணன் அப்படின்னு சொல்லலாம், அவன் தலைவன். மூவகை பெயர் புனைந்தே அவன் முகமறியாதவர்கள் சண்டைகள் செய்வார். அதென்ன மூவகை பெயர் அப்படின்னா, நம்முடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை அடிப்படையாக 3 வகையாக சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, சிவன், விஷ்ணு, அம்பாள். அப்புறம் நம்ம கணபதி, முருகன், சூரியநாராயணன்னா சூரியநாராயணன் விஷ்ணு சேர்த்துடலாம். கணபதி, முருகன், சிவன், அம்பாள்லாம் ஒரு குரூப் ஆகிடும். அது மாதிரி இதில் காக்கும் சக்தி, ஞான சக்தி, தாய்மை அதெல்லாம் காட்டுகிறபடி இந்த 3ம் இருக்கு. அடிப்படையாக பேசிக்காக தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம பேர் சொல்லி வடிவம் சொல்லி கூப்பிடணும்னா இந்த 3ம் அடிப்படையாக நிற்கும். அது மாதிரி பேர் சொல்லிட்டு இதுதான் வசதி அதுதான் வசத்தின்னு சண்டை ஓட்டுக்கிறாங்களா மக்கள். மூவகை பெயர் புனைந்தே அவன் முகமறியாதவர்கள் சண்டைகள் செய்வார். அப்படி அவனுடைய உண்மையிலே அவனை பார்க்காதவங்க தான், தரிசனம் பண்ணாதவங்க தான் இந்த சண்டையெல்லாம் போடுறது. யாராவது தரிசனம் பண்ணினா வாயை திறக்க மாட்டாங்க. குருதேவர் சொல்லுவார், அதாவது திருமந்திரத்திலையும் சொல்றாலே, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். யாரு கடவுளை பத்தி விரிச்சு விளக்கி பேசுறாங்களோ அவங்க கடவுளை பார்க்கலை. யாரு பேச முடியாம அப்படியே மௌனம் ஆயிடுறாங்களோ அவங்க பார்த்துட்டாங்க அப்படிங்கிறார். அது மாதிரி குருதேவன் சொல்லுவார். ஒரு தரம்
ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அறையில் இளைஞர்கள்லாம் வந்து பக்தர்கள்லாம் வந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி நரேனும் மற்ற பக்தர்களும் வந்திருக்காங்க. அதில் சில கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் சாஸ்திரம் படிச்சுட்டாங்க. படித்த உடனே தனக்கு இது தெரியுது அது தெரியுதுங்கிற மாதிரி பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்படியே அவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குருதேவர் அறைக்குள்ளே இருக்கார், இவங்க வராண்டாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ குருதேவர் வெளியில் வந்து என்ன பண்ணுறீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க பேசுறது என்னவோ அந்த விஷயத்தை கொஞ்சம் எடுத்து சொல்கிறாங்க. உடனே பேசாமல் இருக்கிறார் குருதேவர். அப்படி பார்த்தார், சுற்றும் பார்த்துட்டு அது அந்த கோயில் வந்து கங்கை கரையில் இருக்கு இல்லையா, அந்த கங்கையுடைய எதிர்த்த கரையை காமிச்சார். அந்த எதிர்த்த கரையில் ஒரு பிணம் கிடக்கு. அந்த பிணத்தை ஒரு 8-10 நாய்கள் கடிச்சு கொதறி சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை சுற்றி இன்னும் கொஞ்சம் நாய்கள் லொல்லுன்னு குலைச்சிட்டு இருக்கு. அவர் சொல்கிறார், சொல்லக்கூட இல்லை, காமிச்சிட்டு விட்டுட்டார். என்ன காட்சி அப்படின்னா, எந்த நாய்க்கு தெம்பு இருக்கோ அது பிணத்தை கடிச்சு சாப்பிடுது. இந்த தெம்பு இல்லாமல் சாப்பிட முடியாமல் இருக்கிற நாய் லொல்லுன்னு கத்திட்டு கிடக்கான். அது மாதிரி கடவுளை பார்க்காதவர்கள் பேசுகிறார்கள், பார்த்தவர்கள் அவனை அனுபூதியில் அறிந்து ஆனந்தமுற்றிருக்கிறார்கள், பேச்செல்லாம் ஊஞ்சு போச்சு அப்படிங்கிறார். அதனால அவன் முகமறியாதவர் சண்டைகள் செய்வார். அவனை பார்க்காதவங்க தான் கடவுள் இப்படித்தான், நீங்க சொல்றது தப்பு, தான் பண்ணுறது சரியா, மற்றவங்க சொல்றதெல்லாம் தப்பா, அப்படி சொல்லி கொண்டிருப்பார்கள். இந்த இடத்துல நீங்க குறிப்பிட்ட அந்த உதாரணம் கூட நல்லா இருக்கு. குருதேவர் சொல்றது என்ன, 4 குருடர்கள் என்ன பண்ணாங்களா, அப்படி ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு இப்படி முன்னாடி தடவிக்கிட்டே போய் யானை இங்கே இருக்கு அதை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த யானையை வந்து கட்டி போட்டிருக்க உடனே ஒருத்தன் வந்து அதனுடைய வாலை பின்னாடி போன உடனே அந்த வாலை பிடிச்சி இப்படி உருவி பார்த்துட்டு யானை என்ன கயிறு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டான். ஒருத்தன் வந்து யானையுடைய காலை தடவி பார்த்துட்டு தூண் மாதிரி இருக்கே அப்படின்னா. ஒருத்தன் வந்து அதனுடைய வயிற்றை தடவி பார்த்துட்டு சுவர் மாதிரி இருக்கு அப்படின்னா. 4ஆம் அவனுடைய காதை தடவி பார்த்துட்டு முறம் போல இருக்கே அப்படின்னானா. இப்போ 4 பேரும் யானையை பார்த்துட்டாங்க, ஆனால் முழுசா பார்க்கல, ஏதோ கொஞ்சம் பார்த்தாங்க. அதுவும் கண்ணு தெரியாத போது கையால் தடவி கொஞ்சம் உணர்ந்தார்கள். அதுபோல இறைவனை நான் முற்றிலும் அறியவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏதோ அவரவர் இதயத்தில் ஒரு சிறிதேனும் உணர்ந்திருப்போம். ஆயினும் யாரும் அவனை முற்றிலும் அறியவில்லை. அதனால நம்ம பணிவோடு தான் இருக்கணும். இறைவனை பற்றி பேசும் பொழுது தெரிந்ததை எடுத்து சொல்லலாம், ஆனாலும் யாருக்கு அவனை முழுதும் தெரியுங்கிற ஒரு பணிவு வந்துடணும். அதை சொல்றார். முகமறியாதவர் சண்டைகள் செய்வார். அவனை முற்றிலும் தெரியாதவர்கள் பார்க்காதவர்கள் தான் சண்டை போடுவாங்க. கொஞ்சமாவது அவரை உணர்ந்தவர்கள் சண்டையிட மாட்டார்கள். அப்புறம் தேவர் குலத்தவன் என்றே அவன் செய்தி தெரியாதவர் சிலர் உரைப்பார். அவன் தேவர் குலம், மனிதர்கள் அல்ல தேவர்கள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவனை தெரிஞ்சுக்காதவங்க தான் அப்படி சொல்றாங்க. அவன் இந்த குலம் அந்த குலம்னு அதுக்குள்ள நீ போட்டு விட முடியுமா? முடியாது. பிறந்தது மரக்குலத்தில், மானுட வடிவெடுத்த அவதாரம் புரிந்து மனுஷங்களோட மனுஷனா அவர் வந்துட்டதுனால அவர் எங்க பிறந்தார்னா பிறந்தது மரக்குலத்தில், க்ஷத்ரிய குலத்தில் பிறந்தான். ராஜா வசுதேவர் அவருடைய மனைவி தேவகி அவங்களுக்கு பிறந்தது மரக்குலத்தில். அவன் பேதமர வளர்ந்ததும் இடை குலத்தில். அப்படின்னா க்ஷத்ரியன் ராஜா ஆளக்கூடிய திறமை படைத்தவன் அப்படிங்கிற நான் உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற திமிர் இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் இடைக்குலத்தில் மாடு மேய்க்கக்கூடிய ஆயர் குலத்திலே கோணார்களுக்கு நடுவில் வளர்ந்தான். அப்புறம் சிறந்தது பார்ப்பன அருளே, அவனுடைய மகிமையை உணர்ந்து கொண்டவர்களில் சில அந்தணர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அவனுடைய முழு பெருமை தெரிந்தது. யாரு? கிருஷ்ணாவதாரத்திலேயே கர்காச்சாரியார் அப்படிங்கிற முனிவருக்கு அவருடைய மகிமை தெரிந்ததான். அதனால தான் அவர் தான் பேர் வைக்கிறார் கர்கர். இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வருவாங்க, சில ரிஷிகள். அதைத்தான் இங்கே சிறந்தது பார்ப்பனர் உள்ளே அப்படின்னு சொல்றார் கர்கர். அப்புறம் சில செட்டி மக்களோடும் மிக பழக்கம் உண்டு. அதாவது 4 ஜாதிகளையும் சொல்லிட்டார். பிராமணன்,
க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன் எல்லாருக்கும் எல்லாரோடும் அவனுக்கு பேதமில்லாமல் இணக்கம் உண்டு. நிரந்தனில் கருமை கொண்டான் அவன் நேயமுற கழிப்பது பொன்னிற பெண்கள். அவன் நல்ல கருகருன்னு தொட்டா ஒட்டிக்கிற மாதிரி கருப்பாக்கும் கண்ணன், உளுந்து மாதிரி இருப்பானா. ஆனா அவன் பழகக்கூடிய இந்த பெண்கள்லாம் அழகா பொன்னிறத்துல இருப்பாங்களா. கௌரி அப்படின்னா தங்கம் போன்ற மஞ்சள் நிறம் உடையவள்னு அர்த்தம். அந்த பெண்கள்லாம் அப்படி அழகா இருப்பாங்களாம். இவன் கருப்பா அழகா இருப்பான். கருப்பா இருக்கானே அழகு இல்லைன்னு சொல்லாத, கண்ணன் அழகனாக்கும். அழகா இருப்பான கருப்பா இருப்பான், அவ்வளவுதான். அப்புறம் துறந்த நடைகள் உடையான். பெண்கள்கிட்ட பழகிறான் அப்படின்னு உடனே அப்ப ஒரு மாதிரியா அப்படின்னு நினைச்சிடாத. துறந்த நடைகள் உடையான். நடை அப்படின்னா அவனுடைய நடத்தை, பழக்க வழக்கங்கள். அவனுடைய பழக்க வழக்கங்களில் உண்மையில் துறவு இருக்கும். தனக்குன்னு ஒன்று வேணும், ஒன்று அனுபவிக்கணும் அப்படின்னே அவன் ஆசைப்பட மாட்டான். அதுதான் அவனுடைய இயல்பு. அதனால துறந்த நடைகள் உடையான். உங்கள் சூனிய பொய் சாத்திரங்கள் கண்டு நகைப்பான். சே, என்னத்தை நீங்க வேற சாஸ்திரம் சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்ப சூன்யம்னா ஒண்ணுமில்லைன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று சூனியம் வைக்கிறது அப்படிம்பாங்க, ஒரு ஏமாத்து வேலை. ஏமாற்றி மற்றவங்களை கஷ்டப்படுத்துது. அந்த மாதிரி சில பேர் இந்த சாஸ்திரங்கள்ல என்னென்னமோ சொல்லியிருக்கு, தப்பா இருக்கு. அதாவது எங்கெங்கு சாஸ்திரங்கள் சொல்வது மனிதர்களுக்கு ஏற்புடையதா இல்லையோ அதை இங்க குறிப்பிடுகிறார். சூரிய பொய்ச்சாத்திரங்கள். அதனால அதெல்லாம் திரும்பவும் சொல்ல போறார். வேதங்கள் கோத்து வைத்தாங்கிற அந்த இதில் அதில் தொடர்ந்து அதை சொல்லுவோம். அதை பார்த்து இவன் என்ன பண்ணுவான், கண்டு நகைப்பான். இப்படி இதெல்லாம் போய் சாஸ்திரம் சொல்றியா அப்படின்னு சிரிப்பான் அவன். ஏழைகளை தோழமை கொள்வான், செல்வம் ஏறியார் தம்மை கண்டு சீறி வீழுவான். எப்படி இருப்பானா, ஏழைகள்கிட்ட அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஃப்ரெண்ட்ஸாக இருந்துப்பானா. நேர்மாற உலக வழக்கத்தில் பணக்காரன்னா அவங்க செட்டோட தான் சேருவாங்க. கொஞ்சம் அந்தஸ்தில் குறைய பணம் இருந்தாலும் அவங்கள்ட்ட நல்லா பழக மாட்டாங்க. ஆனால் இவன் எப்படி கண்ணன், அவன்கிட்ட எவ்வளவோ செல்வம் இருக்குன்னா கூட ஏழைகள்கிட்ட நல்லா பழகுவானான். செல்வம் ஏறியார் தம்மை கண்டு சீறி விழுவான். செல்வம் ஏறியார்னு என்ன அர்த்தம், செல்வம் உடையவர் அப்படின்னு சொல்லலை, ஏறியார். அவங்க மண்டையில் ஏறி தலைக்கு ஏறி விட்டதான், பித்தம் தலைக்கு ஏறி விட்டது அப்படிங்கிறோம். அதை மாதிரி இவனுக்கு ஒருத்தனுக்கு பணம் இருக்குன்னு, எனக்கு பணம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குங்கிற அந்த எண்ணத்தை அவன் மண்டைக்குள்ளே போட்டுட்டான்னா அந்த திமிரை அவன் விட்டு போகாது. அந்த செல்வச்செருக்கு அதைத்தான் சொல்கிறார். செல்வம் ஏறியான் அப்படின்னா செல்வச்செருக்கு உடையவர்கள். செல்வச்செருக்கு உடையவர்களை கண்டு சீறி விழுவான். பிடிக்காது, அப்படி கோபத்தை காமிச்சு அவங்களுடைய அந்த செல்வச்செருக்க பண திமிர போக்கி விடுவான். தாழவரும் துன்பம் அதிலும். சில சமயங்களில் வாழ்க்கையில் அவமானங்கள், துன்பங்கள் அப்படியே நம்மளை கீழே தள்ளுற மாதிரி இருக்கும். தாழவரும் துன்பங்கள் அதிலும் நெஞ்ச தளர்ச்சி கொள்ளாதவர்க்கு செல்வம் அளிப்பான். அப்படி நீ கஷ்டப்பட்டாலும் மனம் தளர்ந்து விடாமல் உறுதியாக போராடி மேலே எழுகிறவர்களுக்கு அவன் செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பான். அவன் ஏற்கனவே கொஞ்சம் பைத்தியம் சொன்னார்ல, அதுக்கு இங்கே சொல்றார் இன்னொரு விளக்கம். நாழிகைக்கு ஒரு புத்தி உடையான். ஒரு நேரம் உன்னை சொல்லுவான், அடுத்த நேரம் டப்புன்னு வேற ஒன்று நேரம் ஆப்போசிட்டா சொல்லிடுவான். ஒரு நாள் இருந்த படி மற்றொரு நாளில் இல்லை. இன்னைக்கு இந்த மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டான், இந்த நேரம் இந்த மாதிரி அந்த நேரம் இருக்க மாட்டான். அவன் அப்படி மாறிக்கொண்டே இருப்பான். இது எதை காட்டுகிறது, ஒரு தனி ஆள் இல்லை, இயற்கை முழுவதும் அப்படித்தான் இருக்கு. அது மாறிக்கொண்டே இருக்கிறது, அழகாக மாறி. அந்த மாற்றம் தான் அதனுடைய அழகே. இயற்கையில் அப்படியே இருக்கா, ஒன்றும் வேண்டாம். வானத்தை பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கணம் இருந்தது மாதிரி அது இன்னொரு கணம் இருப்பதில்லை. அந்த மேகங்கள் பாருங்கள் வந்து விதவிதமான வந்து அப்படியே அது அதனுடைய வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், அசைந்து கொண்டே இருக்கும், அப்படியே போயிடும். அப்புறம் இந்த அப்படியே சுத்தமாக பெருக்கி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ மண்ணில் பெருக்கணுன்னா இந்த தென்னங்குச்சி விளக்கமாக இருக்குல்ல, அதில் பெருக்கினா அப்படியே அந்த கோடு கோடாக இருக்கும், அதை மாதிரி இருக்கும் வானத்தில் அழகாக. சில அப்புறம் ஒரு வடிவங்கள் நம்முடைய அந்த அந்த மேகம் இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தா அது ஏதோ ஒரு மயில் மாதிரி இருக்கும், யானை மாதிரி இருக்கும், என்னென்னவோ அந்த ஷேப் எல்லாம் தெரியும். இப்படி மாறிக்கொண்டே இருக்கு. அதைத்தான் சொல்கிறேன். ஒரு நாழிகைக்கு
ஓர் புத்தி உடையான். ஒரு நாள் இருந்தபடி மற்றொரு நாளினில் இல்லை. பாழிடத்தை நாடி இருப்பான், பல பாட்டினிலும் கதையிலும் நேரம் அழிப்பான். அவன் எப்படி என்ன பண்றானா, பாழிடத்தை நாடி இருப்பான். யாரும் இல்லாம சில தனி இடங்கள் இருக்கும், அங்க போய் இவன் உட்கார்ந்து அமைதியா ஆனந்தமா இருப்பானா. இந்த மனசுல என்ன உலக ஆசைகள் இல்லாமல் தெய்வ நாட்டம் ஓங்கியவர்களுக்கு ஏகாந்தம் பிடிக்கும், தனிமை பிடிக்கும். அது ஒரு அடையாளம். ஏகாக்கி, தனியாக இருப்பான். நம்ம சாதாரண ஜனங்களுக்கு எப்படி இருக்கும், பேச்சு துணைக்கு ஆள் இல்லையே அப்படின்னு இருக்கும். தனியாக இருந்தால் தண்டனையாக இருக்கும். ஆனால் ஞானிகளுக்கு, மகான்களுக்கு, பக்தர்களுக்கு தனிமை பிடிக்கும். ஏன்னா தனிமையில உண்மையில தனிமையில் தெய்வத்தோடு இருக்கலாம். யாராவது இருந்தாதான் என்னத்தையாவது பேசி பேசி வெளியில் இழுப்பாங்க. இல்லைன்னா நம்ம ஆனந்தமாக தெய்வத்தை நினைச்சிட்டு இருக்கலாம். அதனால இவனே தானே தெய்வம். அதனால பாழிடத்தை நாடி இருப்பான், பல பாட்டினிலும் கதையிலும் நேரம் அழிப்பான். அக்கா அப்படி இருக்கிறது கிடையாது, எல்லாரும் கூட பேசுவான். அப்படி ஜாலியாக எப்படி பேசுவான், பாடுவான், கதை சொல்லுவான், நேரம் அழிப்பான், நேரத்தை செலவிடுவான். உங்களுக்கு நினைவு இருக்கா, நம்ம பாரதியார் பாட்டிலேயே புதிய ஆத்திச்சூடியில் சில வரிகளெல்லாம் தொகுத்து போட்டு ஒரு பாட்டாக பாடினோம். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், நினைவிருக்கலாம். அச்சம் தவிர் என்றும் ஆண்மை தவறில், அதில் வரும் காலம் அழியேல் அப்படின்னு வரும். காலம் அழியேல்னா காலத்தை வீணாக்காதே, வீணாக அழிக்காதே. அதான் இங்கே அழிப்பான் அப்படிங்கிற, நேரம் அழிப்பான், நேரத்தை செலவிடுவான். அச்சம் தவிர் என்றும் ஆண்மை தவறில், இளைத்தல் இகழ்ச்சி உடலினை உறுதி செய், எண்ணுவதுயர்வு ஏறு போல் நட, ஐம்பொறி ஆட்சி கொள் ஒற்றுமை வலிமையாம், ஓயுதல் ஒழி என்றும் ஔஷதம் குறை, கற்றது ஒழுகு. அதையெல்லாம் வரிசை சொன்னோட வந்துடுது. கற்றது ஒழுகு, படித்தபடி நட, கற்க கசடர, கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்னாலே அதைத்தான் சொல்ற. கற்றது ஒழுகு காலம் அழியேல், காலத்தை வீணாக கழிக்காதே, பயனுள்ள காரியங்களில் ஈடுபடு. கற்றது ஒழுகு காலம் அழியேல். அதனால நேரம் அழிப்பான். அவன் நேரத்தை பாட்டெல்லாம் பாடி செலவழிப்பானான். இன்பத்தை இனிதெனவும் துன்பம் இனிதில்லை என்றும் அவன் எண்ணுவதில்லை. பொதுவாக மக்களுடைய மனப்பான்மை என்ன, இன்பம்னா வேணும் 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 அப்படிம்பாங்க, துன்பம்னா ஐயோ வேண்டாம் வேண்டாம்பாங்க. அப்போ இன்பம் இனிமையானது, துன்பம் கடுமையானது, அது வேண்டாம் அப்படி அவன் சொல்ல மாட்டான். இல்லாதது என்று சொல்ல மாட்டான் என்று அவன் எண்ணுவதில்லை. அன்பு மிகவும் உடையான், தெளிந்த அறிவினில் உயிர் குலம் ஏற்றம் ஊறவே, வன்புகள் பல புரிவான். அவன் அன்பும் மிகுந்திருக்கும், அறிவும் மிகுந்திருக்கும். அந்த அறிவை கொண்டு மக்களுக்கு யாருக்கு எதை கொடுத்தா என்ன மாதிரி அனுபவங்கள் வந்து அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வன்பு, வன்புன்னா இந்த முன்ன பின்ன நம்ம பார்த்துருக்காத புது முயற்சி வம்பு. அதான் வன்புகள் பல புரிவான். நாம் இப்படி கூட வாழ்க்கையில் நடக்குமா என்று ஆச்சரியப்படும்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுப்பானாம். அன்பு மிகவும் உடையான், தெளிந்த அறிவினில் உயிர் குலம் ஏற்றம் ஊறவே, வன்புகள் பல புரிவான், ஒரு மந்திரியுண்டந்தைக்கு விதி என்பவன். இப்போ ராஜாக்கு மந்திரினா என்ன, ராஜா நினைக்கிறதெல்லாம் அந்த மந்திரி மூலம் செய்ய வச்சுப்பான். கண்ணன்கிற ராஜாக்கு மந்திரி யாருன்னா விதி. அவரவர் செய்த வினைக்கேற்ப அவரவர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கின்றான். வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய நலன் கேடுகளுக்கு காரணம் நாம் செய்த முன் வினைகள். அதைத்தான் இங்கே விதிங்கிறது கண்ணனுடைய மந்திரி அப்படிங்கிற ஒரு அழகான உருவகமாக கொடுக்கிறார் பாரதியார். முன்பு விதித்ததனையே பின்பு முறைப்படி அறிந்துண்ண முட்டி விடுவான். நீ என்ன முதல்ல செஞ்சியோ அதை உரிய காலத்துல அனுபவி,
அப்படின்னு அந்த முன்வினை பயனாக இப்ப என்ன நடக்கணும் அதை அப்படி சேர்த்து விட்டுருவானா, கோத்து விட்டுருவானா. நம்ம இங்க இருப்போம், ஏதோ ஒண்ணு வரணும்னா நல்லதுனாலும் வந்துடும், கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குங்கிற மாதிரி. இருக்கிறது போகணும்னாலும் எவ்வளவு பாதுகாப்பாக வச்சிருந்தாலும் போயிடும். முன்பு செய்ததுக்கு ஏற்ப பின்பு முறைப்படி அறிந்து உண்ணன சாப்பிட்றாங்க அர்த்தம் இல்லை, அனுபவிக்கும்படி மூட்டி விடுவான், சேர்த்து விடுவான். அது தனியா இருக்கு இது தனியா இருக்கு, ரெண்டையும் சேர்த்து விட்டுவான். இப்படி சேரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்படி செய்வான் அவன். வேதங்கள் கோர்த்து வைத்தான், அந்த வேதங்கள் மனிதர் தம் மொழியில் இல்லை. ஆமா, அப்போ நமக்கு இப்போ சம்ஸ்கிருதத்தில் வேதம் படித்தா தான் வேதமா, இதில் படி சொல்லக்கூடாதா அதில் சொல்லக்கூடாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் அதே மாதிரி தேவ பாஷைன்னா சம்ஸ்கிருதம்னா தெய்வீக விஷயங்களை சொல்லுகிற பாஷையாதலால் அது தேவ பாஷை. ஆனால் தெய்வம் அதில் தான் பேசும்னா அப்படி இல்லை. கடவுளுடைய பாஷை உண்மையில் மௌனம். அதனால என்ன சொல்ற, வேதங்கள் மனிதர்தம் மொழியில் இல்லை. மனிதர்கள் பேசக்கூடிய மொழிகளில் வேதம் அடங்கி விடாது. இல்லைன்னு என்ன அர்த்தம், அதுக்குள்ள இது அடங்கி விடாது. நீ சொல்ற மொழியில அது அடங்கி விடாது. இப்ப எத்தனை இப்ப வேதம்னு அந்த 4 வேதங்கள் இருக்கு, ரிக்கேஜு சாமாதர்வம். அப்புறம் ஆன்மீக நூல்கள் ஒவ்வொரு மொழியிலும் எவ்வளவு இருக்கு. நம்ம சம்ஸ்கிருதத்தில் உள்ள வேதங்களுக்கு இணையா தமிழ்ல தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் எல்லாம் அப்படி இருக்கு இல்லையா. அப்படி வேதத்தின் சாரத்தை கொடுக்கக்கூடிய நூல்கள் எல்லா மொழிகள்லையும் இருக்கு. சற்றேறத்தாழ அப்படி வச்சுக்கோங்களேன். அதனால இவர் என்ன சொல்றார், வேதங்கள் மனிதர் தம் மொழியில் இல்லை. அப்படியா? அப்போ என்ன, இப்போ நான் வேதம் வேதம் சொல்றாங்களே அது என்னது? வேதங்கள் என்று புவியோர் சொல்லும் வேறும் கதை தீரலில் அவ்வேதம் இல்லை. நீ மனுஷன் இப்ப நீ இதை வேதம் எது சொல்றியோ அதுக்குள்ள வேதம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதே. அது ஏதோ கதையெல்லாம் சேர்த்து முடிச்சு போட்டு வச்ச மாதிரி இருக்கு. அப்ப நான் எவ்வளவு மரியாதையா நான் நினைச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லையான்னா அப்படிலாம் இல்லை. வேதங்கள் என்றவற்றுள்ளே நீ வேதம் என்று சொல்லுவதில் அவன் வேதத்தில் சில கலந்தது உண்டு. கண்ணனுடைய அந்த ஒரிஜினல் வேதம் இருக்கே அதுல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இந்த வேதங்கள்ல இருக்கு அப்படிங்கிறார். இப்ப இருக்கக்கூடிய வேதத்துல எத்தனையோ பல புனை கதைகள் உள்ள புகுந்து விட்டது. ஒரிஜினல் வேதமும் அங்கங்க அங்கங்க கொஞ்சம் இருக்கு அப்படின்னு தைரியமா அடிச்சு பேசுறார் பாரதியார். வேதங்கள் அன்றி ஒன்றில்லை. இப்ப இன்னும் அப்படியே உச்சத்துக்கு போயிட்டார். வேதங்கள் அன்றி ஒன்றில்லை, இந்த மேதினி மாந்தர் சொல்லும் வார்த்தைகள் எல்லாம். மனிதன் வாயை திறந்தாலே அந்த உதிக்கக்கூடிய வார்த்தைகளே வேதம் அப்படின்னு என்ன சொல்றார். எங்கேயோ கடவுள் வேதத்தை கொடுக்கணும் காத்துட்டு இருக்காது, நீ சொல்லுவதே வேதமாகும். எப்போ உன் உள்ளத்துல தெய்வீகம் நிறைந்து விட்டால், நீ தெய்வீகம் நிறைந்தவன் ஆகும்போது உன் வார்த்தைகள் எல்லாம் வேதம் என்று சொல்லுகின்றார். அப்போ அதாவது குறை இருக்குன்னு நினைக்கிற இடத்துல இதெல்லாம் ஒன்றும் வேதம் இல்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசுறார். இன்னொரு இடத்துல சொல்றார், அதே இதை இன்னொரு வகையில் சொல்றார், மனிதனுடைய பேச்சே வேதம்தான் எப்போ அவன் பண்பில் உயரும்போது. அப்புறம் குலங்கள், கண்ணனுடைய உபதேசத்துல அப்ஜெக்ஷனபிளா ஆட்சேபனைக்கு உரியதா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜாத்தியை பற்றி கீதையில் சொல்லியிருக்கு. சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு சொல்ற, என்னால் இந்த 4 வருணங்கள் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றார். குணத்துக்கும் கர்மத்துக்கும் ஏற்ப அவரவருடைய இயல்புக்கும் அவரவர் புரிகின்ற செயல்களுக்கும் ஏற்ப 4 வருணங்களை நான் படைத்தேன் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கிறார். அது பல பேருக்கு பிடிக்கல. அது எப்படி கடவுளை ஜாதியை உண்டாக்கினாரா, அப்ப அவர் சரியான கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இங்க சொல்றார். 4 குலங்கள் அமைத்தான், அதை நாசமுற புரிந்தனர் மூட மனிதர். உண்மையிலே இந்த 4 குணங்கள், இப்ப நீங்க ஜாத்தியை விடுங்க, ஒரு அரசாங்கம் அப்படின்னு எடுத்தா, ஒரு சமுதாயம், மக்கள் நிறைய பேர் வாழக்கூடிய சமுதாயம்னு எடுத்தா தன்னை போல இதெல்லாம் இருக்கும்ல. அந்தனர் அப்படின்னு அதை ஒரு ஜாதியை வைக்காதீங்க, அந்த குணத்தையும் தொழிலையும் பாருங்க. ஆசிரியருங்கிறவர் ஒரு சமுதாயத்துக்கு இருந்தாகணும்ல.
அறிவுக்குரிய நல் விஷயங்களை, ஒழுக்கத்துக்குரிய நல்ல விஷயங்களை சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்லாசிரியர் சமுதாயத்துக்கு வேணும்ல. அதைத்தான் அவன் பிராமணன்னு சொன்னான். ஒரு 10 பேர் சேர்ந்து இருந்தா அதில் சில ரூல்ஸ் சட்டத்திட்டங்கள் போட்டு அதுபடி ஒழுங்கா வாழ வைக்கணும், செய்யறாங்களான்னு பார்க்கணும். எல்லாரும் இஷ்டத்துக்கு இருந்தா எப்படி? அப்போ சட்டத்திட்டம்ங்கிறது அவசியமாகி விடுகிறது மக்கள் சமுதாயத்துக்கு. அப்ப அந்த சட்டத்திட்டத்தை போட்டு அதுபடி எல்லாரும் செய்யறாங்களான்னு பார்த்து கண்டிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும், அவன் க்ஷத்திரியன். அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு, துணிமணி, வாழ்க்கை தேவைகள்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் எனக்கு துணி வேணும்னா நான் உடனே பருத்தியை விளைவிச்சு அந்த நூலை நெஞ்சு நான் புடவை கட்டிக்க முடியுமா? யாரோ ஒருத்தன் எனக்கு மொத்தமாக எங்கள் ஒரு 100-200 பேருக்கு ஆகிற மாதிரி அவன் பருத்தியை விளைவிக்கிறான். அதிலேருந்து பஞ்சு, அந்த பஞ்சுலேருந்து நூல், நூல்லேருந்து ஆடை, நான் அப்புறம் அதை கொஞ்சம் பணத்தை கொடுத்து வாங்கி நான் போட்டுக்கிறேன். அப்படித்தான் வாழ முடியும் சமுதாயத்தில். அப்போது வைஷ்யன் ஒருத்தன் பொருளை சேமிக்கவும் கொடுத்து பதிலுக்கு ஒன்றை வாங்கி கொள்ளக்கூடிய இப்படி செய்யக்கூடியவன் வைஷ்யன். அப்புறம் இப்படியெல்லாம் செய்யறதுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் வேலைகள் நிறைய இருக்குது. இப்போ கட்டடம் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொத்தனாருக்கு அந்த கட்டடம் கட்டுறதுல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்காது, அவன் செய்கிறான். இதை கட்டுங்க, இந்த இது செய்யுங்க, இப்படி செய்யுங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு வேணும் பில்டிங், இப்படிலாம் கட்டுங்க அப்படின்னு அவன் அதை கட்டி கொடுத்துட்டு போகிறான். அப்போது இட்ட பணி ஆற்றுபவன், இது எல்லாருமே சமுதாயத்தில் இருக்காங்கல்ல, அவன் சூத்திரன். அப்படின்னா மட்டம் இல்லை. அதுதான் இப்போ எங்கே தப்பு வருது அப்படின்னா, நான் வசத்தி நீ தாழ்த்தி அப்படின்னு சொன்னாதான் தப்பு. அப்போ ஜாதி என்பது, வர்ணம் என்பது தவிர்க்க முடியாதது. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த 4 வகையான மக்கள் இருப்பாங்க. அதுக்குள்ள உட்பிரிவுகள் தேவைக்கேற்ப வருகிறது. இப்போ ஆச்சாரின்னு எடுத்தா தங்க நகை செய்யக்கூடிய பொற்கொல்லர்கள், தங்கம் வெள்ளி அதிலெல்லாம் செய்வாங்க. அப்புறம் தாமிரத்தில் செய்யக்கூடியவங்க, விக்கிரகங்கள் செய்யக்கூடியவங்க, மர ஆச்சாரி, கல் தச்சன், இரும்பு ஆச்சாரி, இத்தனை பேர் இருக்காங்க. அப்போ தச்சர் ஆச்சாரின்னு இத்தனை வகை இருக்குது. இது இல்லாமல் இருக்க முடியாது இல்லை? அப்போது இந்த வருணங்கள், ஜாதிகள் என்பது அவரவர் தொழில் குணம் அதற்கேற்ப இருக்கும். அது இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை முறையாக அங்கீகரித்து ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லாரும் இருக்கும்படி செய்து வைக்கணுமே ஒழிய, ஜாத்தியே ஒழிக்கிறேன்னு கிளம்பினா ஒழிக்கவே முடியாது. அது இயற்கையில் அந்த இதெல்லாம் இருக்க தான் இருக்கும். அதனால அவர் என்ன சொல்றார், 4 குலங்கள் அமைத்தான் அதை நாசமுற புரிந்தனர் மூட மனிதர். அதனால இப்போ என்ன, தெருவுல மிந்தியெல்லாம் குப்புசாமி செட்டி தெரு அப்படின்னு இருக்கும். குப்பு தெரு, செட்டின்னு வரக்கூடாதான், குப்புசாமி தெரு, அதை இது பேரை எடுத்துடுறாங்களாம். சீலம், அறிவு, தருமம் இவை சிறந்தவர் குலத்தினில் சிறந்தவராம். சரி, எது உயர்ந்த குலம்? உண்மையிலே ஒரு குலம் உயர்ந்த குலங்கிறது இல்லை. நீ தனி மனிதர்களில் யார் உயர்ந்தவன் பார்க்கலாம். என்ன அடையாளம்? சீலம், அறிவு, தர்மம். சீலம் என்கிறது ஒழுக்க சீலம், ஒழுக்கம், நல்லொழுக்கம், நல்லறிவு, தர்மம், நேர்மை, நியாயம், எல்லோருக்கும் நலன் செய்யக்கூடிய உணர்வு, அதான் தர்மம். இது யாற்றெல்லாம் இருக்கோ, இது யார் நிறைய பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் குலத்தில் சிறந்தவர்கள். அப்போ பிறவியை வச்சு இல்லப்பா, பண்பை வைத்து. மேலவர் கீழவர் என்றே வேறும் வேடத்தில் பிறப்பினில் விதிப்பனவாம் போலிச்சுபடியை எல்லாம் இன்று பொசுக்கி விட்டால் அவர்க்கும் நன்மை உண்டன்பான். அப்போ பண்பினால் தான் ஒருத்தன் உயர்ந்தவன் ஆக முடியும். அதற்கு மாறாக பிறப்பையும் தோற்றத்தையும் வைத்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொன்னால் அப்படி சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரமே பொய் அப்படின்ட்டான். அதை எரிச்சு விடுன்ட்டான், பொசுக்கி விட்டால். எவ்வளோ ஒரு புரட்சிகரமாக பேசுகிறான் பாருங்க கண்ணன். அதாவது கண்ணனே அப்படி புரட்சிகரமாக இருக்கிறான், மனிதனுடைய அறியாமையை எதிர்க்கிறான் என்று இங்கே சித்தரிக்கிறார். வயது முதிர்ந்து விடினும் எந்தை வாலிப கலை என்று மாறுவதில்லை. ஒரு வியப்பான அம்சம் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு எவ்வளவோ வயசாகிடுது, ஆனால் பார்த்தா வயசே தெரியாது. இப்போது நாம் நினைக்கிறோம், இப்போ குருக்ஷேத்திர போர்
அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசிக்கிறார், அப்புறம் அவங்கெல்லாம் வீரமாக போரிடுறாங்க. அதெல்லாம் நினச்சா ஏதோ ஒரு 30 வயசு 40 வயசு ஒரு வீரர் மாதிரி நினைக்கிறேன். உண்மையில் குருக்ஷேத்திர போர் நடக்கும்போது அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் அவங்க 2 பேரும் ஒரே வயசு. பீமனும் யுதிஷ்டிரனும் துரியோதனனும் மூத்தவர்கள், நகுல சகாதேவர்கள் பின்னாடி வர்றவங்க. இப்போ இந்த குருக்ஷேத்திர போர் நடந்த பொழுது கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் 89 வயசாம். பார்த்தீங்களா, 89 வயசு. நம்மளுக்கெல்லாம் பிடிக்காம நடக்க முடியுமா? இருந்தல அவன் எவ்வளவு பெரிய வில்ல தூக்கி போரிட்டான், எவ்வளவு பெரிய அந்த ரதத்தை ஓட்டினார் கிருஷ்ணர். அப்படி வயது முதிர்ந்து விடினும் எந்தை வாலிப கலை என்றும் மாறுவதில்லை, துயரில்லை மூப்பும் இல்லை. எப்படி அவனுக்கு வயசாகாம இருக்கு அப்படின்னா, துயர் இல்லை, மனதில் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. அப்படியா? ஆமாம். போரெல்லாம் முடிந்த உடனே அவரவர் உறவினர்கள், ஆண்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்கள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு உடனே பெண்கள்லாம் வந்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழறாங்க. அப்புறம் இறந்தவர்களுக்கு ஈமச்சடங்குகள்லாம் செய்யப்படுகிறது. அந்த ஒப்பாரி ஓலத்தை கேட்டு காந்தாரி அழுது புலம்பி அவள் கண்ணனுக்கு சாபம் விடுகிறாள். எங்களுடைய குரு வம்சமே அழிந்து போகும்படி நீ தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறான். எப்படி? துரியோதனன் பண்ணினது காரணம் இல்லையா, இவன் தான் காரணமா. நீ நினைச்சா தடுத்திருக்கலாம், நீ தடுக்காமல் விட்டுட்ட, அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்க போறேன் அப்படிங்கிற. உடனே எனக்கு நீ எப்படி சாபம் கொடுக்க போச்சு, உங்க பையன் பண்ணது சரியா அப்படின்னு கேட்கல அவர். தாயே கொடு, நீ கொடுக்குற சாபத்தை நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்படி யாராவது சாபம் கொடுத்தாதான் எனக்கு சாபம், இல்லாட்ட எனக்கு சாவே வராது, நீ சொல்லுமான்ட்டான் கண்ணன். அவர் சாபம் கொடுத்துட்டா. இன்னிலேருந்து 36 வருஷம் கழிச்சு போ, முடிஞ்சது கதை. அப்போ 125 வயது ஆகும் பொழுது கண்ணன் சரீரத்தை விடுகிறார். அது காந்தாரி கொடுத்த சாபம். இப்போ எப்படியான சரீரம் எடுத்து வந்துட்டு அந்த சரீரம் ஒரு நாளைக்கு முடியணும், நீ அதுக்கு வழி பண்ணிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு காந்தாரிக்கு. அதனால அவனுக்கு சோர்வு இல்லை, துயர் இல்லை, நோய் என்றும் தொடுவதில்லை. மனசில் இந்த மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளே இல்லாததுனால அவனுக்கு நோயே வந்ததில்லை, பயம் இல்லை, பரிவு ஒன்று இல்லை. ஒரு பக்கம் இவங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இவன் யாருக்கிட்டையும் போறது இல்லையா. எவர் பக்கமும் நின்று எதிர்பக்கம் வாட்டுவதில்லை. இப்ப நமக்கு வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட தப்பு இல்லை, உன்னை பிடிச்சதுனால உனக்கு அவளை பிடிக்கலன்னா எனக்கும் அவளை பிடிக்காது அப்படின்னு நம்ம இருந்தாதான் பிடிக்கும். புரியுதா? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், வந்து பேசுகிறேன், பழகிறேன். உடனே அப்போ நான் என்ன எதிர்பார்க்கிறேன், எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கள தான் நீயும் பிடிக்கும்னு சொல்லணும். எனக்கு ஒருத்தர் பிடிக்கல, நீ ஆமாம்மா அவன் சரியில்லை அப்படிங்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருவோம். என்னுடைய நண்பன் தான் உனக்கும் நண்பனாக இருக்கணும், என்னுடைய எதிரினா நீயும் உடனே அவனை எதிரின்னு சொல்லிடணும். ஆனால் கண்ணன் அப்படி செய்ய மாட்டானா. எவர் பக்கமும் நின்று எதிர்பக்கம் வாட்டுவதில்லை. நயம் மிக தெரிந்தவன் கான் தனி நடு நின்று வீதி செயல் கண்டு மகிழ்வான். இதெல்லாம் எங்கேருந்து சொல்றார் இவர்? உதாரணங்கள் காட்ட முடியுமா அப்படின்னா, சகோதரி நிவேதித்தை ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க. கண்ணன் மனசு எவ்வளவு ஒரு தெளிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு. அதாவது குருக்ஷேத்திர போர் துவங்குவதற்கு முன்னால் இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் அவரவருக்கு வேண்டியவர்களெல்லாம் போய் சந்தித்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்கள் படையை வந்து யுத்தத்தில் எங்களுக்கு சார்பாக ஆதரவாக போரிட அனுப்புங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அவர் யார் நண்பர்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சரி சரிங்கிறாங்க. அப்படி கண்ணன் கிட்ட கேட்க வராங்க யாரு? அர்ஜுனனும் துரியோதனனும். அப்பவும் அர்ஜுனன் எனக்கு பிடிக்கும், அவனுக்கு கொடுத்துட்டேன், உனக்கு கிடையாதுன்னு சொல்லலை. ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இந்த பார், ஒரு பக்கம் என்னுடைய படைகள் எல்லாம் இருக்கும், நாராயணி சேனை, இன்னொரு பக்கம் ஆயுதங்கள் கூட ஏந்தாதவனாக நான் மட்டும் இருப்பேன், யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க, இதில் நீ தான் சின்னவன் அர்ஜுனா, அதனால் நீ முதல்ல கேளு அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான் எனக்கு நீ தான்ப்பா வேணுங்கிறான். நீ துரியோதனன் சிரிச்சுக்கிறான், முட்டாள், இவ்வளவு சேனையை விட்டுவிட்டு இவரை பிடிச்சின்னு இருக்கான் பாரு, சரி சரி எனக்கு சேனையை குடிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சேனையை கூட்டின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு சொல்ல வரேன், ஒருவேளை துரியோதனனே எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு டெஸ்ட் தானே வச்சு சன்னா என்ன செய்யணும், சரிங்கணும், ஒத்துப்பாங்கல்ல.
இப்போ சல்லியன் வந்து நகுல சகாதேவருடைய சொந்த மாமா, தாய் மாமா. ஆனால் இந்த துரியோதனன் கொடுத்த உபச்சாரத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டதுனால அவங்க பக்கம் தான் போய் போரிட்டான். அது மாதிரி இவன் மாட்டிப்பானா? கண்ணன் மாட்டேன். அவ்வளவு தெளிவாக தெரியும் அவனுக்கு யார் எதை சூஸ் பண்ணுவாங்கன்னு. அதனால அழகாக அப்படி பிரித்து கொடுத்துட்டார். அவர் திட்டம் என்ன? அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து குருக்ஷேத்திரத்தில் எல்லாரையும் கௌரவர்களை ஒழிக்கணும், கூடவே இந்த பக்கம் இவங்களையும் சேர்த்து ஒழிச்சுப்படணும். அதனால் அவர் கவலைப்படாமல் எல்லாத்தையும் ஒரு துவம்சம் பண்ணி முடிச்சுட்டாரான். எவர் பக்கமும் நின்று எதிர்பக்கம் வாட்டுவதில்லை, நயம் மிக தெரிந்தவன் காண். நல்ல ரொம்ப ஒரு டீசெண்டாக இருப்பானான். நயம் மிக தெரிந்தவன் காண் தனி நடு நின்று, அதாவது இந்த நடுநிலையாக பார்ஷியாலிட்டி பார்க்காம நேர்மையாக அப்படிலாம் இருந்தால் சில நேரங்களில் எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நம்ம உண்மையிலே தனி இல்லை. தர்மம் நமக்கு துணை, தெய்வம் நமக்கு துணை. அதனால தனி நடு நின்று என்ன செய்வான்? விதிச்செயல் கண்டு மகிழ்வான். அவன் மந்திரி ஒருத்தன் இருக்கான் இல்லையா, விதி, அந்த விதிப்படி என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என்று பார்த்து கொண்டிருப்பான். அவனே தன் விஷயத்தில் இப்படி தானே. அவனுக்கு வந்து கண்ணனுக்கு என்ன ஒரு வரம் அப்படின்னா, அவன் நின்று கொண்டிருக்கும் போது யாரும் அவனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது. அவன் உடம்புல எந்த பகுதியிலையும் ஆயுதத்தால் அழிவு வராது, உள்ளங்காலில் தான் வரும். ஒருத்தன் போரிடும்போது உள்ளங்காலையாக காமிப்பான், இப்படி நேரம் இருந்தாலும் நிற்பான். அப்போ அவனை கொல்றதுக்கே வாய்ப்பே கிடையாது கண்ணனை. அதனால என்ன பண்ணிட்டான் கண்ணன்? மரத்தடியில் அப்படியே அப்படி காலை நீட்டி கொண்டு இப்படி படுத்துட்டானான். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் நீட்டிட்டு இருப்பார்ல, கால் ரெண்டு இப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இப்படி காலை வச்சுட்டு படுத்தானான். ஆனால் அங்கே தூரத்துலேருந்து ஒரு வேடன் பார்த்துட்டு என்னமோ செவப்பாக இருக்கேன்னு ஒரு அம்பை விட்டான். அப்படியே அவர் கட்டவரலில் அது குத்தி உயிர் பிரிந்தது. அவனே விதி, இப்போ இந்த உடம்புக்கு இப்படி தான் நடக்கணும்னா நடக்கட்டும் அப்படின்னு விட்டு பார்த்து கொண்டிருந்தானா. தனி நடு நின்று வீதி செயல் கண்டு மகிழ்வான். அப்புறம் துன்பத்தில் நொந்து வருவோர் தன்னை தூ என்று இகழ்ந்து சொல்லி அன்பு கனிவான். இதுக்கு போய் இவ்வளோ காலப்படுவியா, சே விடு அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சரி பண்ணி விட்டுவானா துன்பத்தை. அன்பினை கை கொள்ளு என்பான். துன்பம் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ அன்பாரு. உனக்கு யார் துன்பம் கொடுக்குறாங்களோ அவர்கள் மீது உனக்கு சுயநலமற்ற அன்பு வந்துவிட்டால் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு வந்துவிடும். பாரதியார் இது ரொம்ப சொல்லுவார் அடிக்கடி. கண்ணன் பாட்டிலே கடைசி பாட்டில் கண்ணம்மா என் குலதெய்வத்தில் துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும்படி கிளியே அன்புக்கு அழிவில்லை காண் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இங்கே வந்து அன்பினை கை கொள்ளு என்பான், துன்பம் அத்தனையும் அப்பொழுது தீர்ந்திடும் என்பான், என் பூடைப்பட்ட பொழுதும் நெஞ்சில் ஏக்கமுற இல்லை ஏக்கமரன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏக்கமர பொறுப்பவர் தம்மை ஊகப்பான். அடி நெய்ய புடைத்தான் அப்படிங்கிற ஒரு புடைத்தல்னு அரிசி புடைக்கிறது மட்டும் இல்லை, புடைக்கும்போது என்ன தூக்கி தூக்கி விழுது, அப்படியே அதில் இருக்கிற வேண்டதெல்லாம் பறந்து போகுது. அந்த மாதிரி இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படி புடைபட்டாலும் அடிபட்டாலும் நெஞ்சில் ஏக்கம் அற, இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு அது கிடைக்கல, இப்படி இருக்கேனே என்ற ஏக்கங்கள் இல்லாமல் வர்றது வரட்டும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, அப்படிப்பட்டவர்களை உகப்பான், அவனுக்கு பிடிக்கும். அப்படிப்பட்டவங்களை தான் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படாமல் இருக்கிறவங்களை தான் பிடிக்குமா. அப்போ என்ன செய்வான்? இன்பத்தை எண்ணுபவர்க்கே என்றும் இன்பம் மிக தருவதில் இன்பம் உடையான். உனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் நீ நினைக்கணும். இப்படி உனக்கு இருக்கிற ஒன்று உனக்கு பிடிக்கல அப்படின்னா அதை 10 தடவை நினைக்கக்கூடாது. அது என்ன தன்மை உடையது, அதை எப்படி போக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆராயலாம், மற்றபடி அதையே நினைக்கக்கூடாது. என்ன வேணுமோ அதை நினைக்கணும். ஏன்னா மனசுடைய கவனம் எங்கு திரும்புகிறதோ அதை உருவாக்கிவிடும். நீ இது நல்லா இல்லைன்னு சொல்லி 10 தடவை அதை நினைச்சா அதை உருவாக்கி விட்டுருவ. அதனால உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினை. இன்பம், அதனால கண்ணன் என்ன சொல்றானா, இன்பத்தை எண்ணுபவர்க்கே என்றும் இன்பம் மிக தருவதில் இன்பம் உடையான். ஒரே இன்பம் 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 போடுறது.
எனக்கு இன்பம் வேணும்னா நான் இன்பத்தை பத்தி நினைக்கணும். அப்படி நான் நினைச்சேன்னா கண்ணன் மகிழ்ச்சியோடு எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விடுவான், இன்பத்தோடு எனக்கு இன்பத்தை கொடுத்து விடுவான். அப்படிப்பட்ட தன்மை உடையவன். அப்போ அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க, வரமாக கொடுக்கறதுக்கு முடியும். ஆனா நம்ம பண்புபடுத்தி, தகுதிப்படுத்தி, தயார்படுத்தி தான் அந்த வரங்களை எல்லாம் கொடுக்கிறான் என்று இந்த பாடலிலே கண்ணன் என் தந்தை என்று கண்ணனை பரபிரம்மமாகவும் பிரபஞ்சத்தின் நியதிகளுக்கு தலைவனாகவும் காட்டுகின்றார், சித்தரிக்கின்றார் பாரதியார். அற்புதமான பாடல். ஜெய் ஸ்ரீ பிருந்தாவன சந்திர கீ ஜெய். சரி, அன்னையினுள்ளால மணி 8:17 ஆச்சு. இனி கேள்விகள் மேற்கொண்டு வேண்டாம், நம்ம இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். நிறைவு பாடல் சாந்தி நிலையமாம். யார் பாடுறாங்க அம்மா? அம்பா நானே பாடுறேன். பாடுங்கம்மா. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாய் கி ஜெய்.